நாட்களிலே அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கழக நிர்வாகி, கழக தோழர்கள் எவராக இருந்தாலும் கட்சிக்கு நீங்கள் உண்மையாக செயல்படும் போது உங்களுக்கு எந்த உதவிகள் இருந்தாலும், எந்த ஆபத்துகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முதல் ஆளாக அண்ணன் துரை வைகோ அவர்கள் இருப்பார் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு சம்பவங்கள் சொல்லி மாறாடும், எண்ணற்ற சம்பவங்கள், மனிதநேய உதவிகள். தலைவர் வைகோ அவர்களை போல இன்றைக்கு மனிதநேய உதவிகளை, பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். ஏன் இந்த மாவட்டத்திலே நிவாஸ் என்ற வெளிநாட்டு தோழர் உடலை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இளைஞரணி மட்டுமல்ல, இணையதள அணி. இதற்கு முன்பாக நம்முடைய கட்சியுடைய செய்திகள் எந்த யூடியூப் சேனலில் வந்திருக்கிறது, எந்த தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது, இணையதளத்திலே நம்முடைய செயல்பாடுகளை யார் போட்டிருப்பார்கள் முதன்மை செயலாளர்கள் வருகைக்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கு வாரம் ஒரு முறை ஒரு யூடியூப் சேனலிலே நம் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு தலைவருடைய நேர்காணலோ அல்லது நிகழ்ச்சிகளோ ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இணையதள அணியையும் அவர் கட்டமைத்து வைத்திருக்கிறார். இந்த மக்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு, அரசியல் கட்சியை சாராதவர்களுக்கு இன்றைக்கு தொலைக்காட்சி பார்ப்பவர்களை விட, படிப்பவர்களை விட இன்றைக்கு யூடியூப் சமூக வலைதளங்கள் என்று நிரம்பி கிடைக்கிறார்கள். ஆகவே அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வியூகம் அமைத்து செயல்பட்டு வருகிறார் அண்ணன் துரை வைகோ அவர்கள். ஆகவே அன்பு தோழர்களே, ஒரு மூங்கில் வளர்வதற்கு வேறு விட்டு மண்ணுக்கு அடியில் இருப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் எடுத்துக்கொள்ளுமோ சீன மூங்கில் என்று கருதுகிறேன். ஆனால் ஒரே வருடத்தில் 80 அடியாக அது உயர்ந்து நிற்கும். இன்றைக்கு தலைவர் வைகோ அவர்கள் மக்கள் போராட்டம் மூலமாகவும், சட்ட போராட்டம் மூலமாகவும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு பரப்பி வைத்திருக்கிறார். இளம் தலைவர் துரை வைகோ அவர்கள் இன்னும் சில ஆண்டுகளிலே மூங்கில் எப்படி ஒரே ஆண்டில் 80 அடியாக உயர்ந்ததோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செம்மாண்டு நிற்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.